கார்த்திகைப்பூ, கண்வழிப்பூ, அக்னிசலம், கலப்பை கிழங்கு, இலாங்கிலி, தலைச்சுருள், கோடல், கோடை, வெண்தோண்டி, வெண்காந்தல், செங்காந்தல், காக்கை மூக்குக்கொடி என பல பெயர்களை கொண்டிருக்கும் மலரின் பெயர் செங்காந்தல். ஜிம்பாப்வே நாட்டின் தேசிய மலர், தமிழீழத்தின் தேசிய மலர், தமிழ்நாட்டின் மாநில மலராக கருதப்படுகிறது. இம்மலரின் தாயகம் தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள், பர்மா, இலங்கை, மலேசியா, இந்தியாவின் தென்பகுதி ஆகியவற்றில் அதிகமாக இந்த பூக்கள் பூக்கின்றன. இந்த செங்காந்தல் மலர்தான் நம் சங்க இலக்கியங்களில் உவமைக்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மலர். 10 பாட்டு, 8 தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, புறநானூறு பாடல்களில் இந்த செங்காந்தல் மலர் உவமைக்காக பயன்படுத்தப்பட்டதை நாம் அறியலாம். சிலப்பதிகாரத்தில் பெண்களின் மென்மையான விரலுக்கு இந்த மலர் ஒப்பிட்டு பாடப்பட்டுள்ளது. தேன் அதிகமாக இருக்கும் மலர் என்பதால் வண்டுகள் அதிகமாக நாடி வரக்கூடிய பூக்கள் இது. வாடினாலும் இந்த பூ உதிராமல் அப்படியே செடியிலேயே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. புற்றுநோய் பரவாமல் தடுக்கக்கூடிய கால்சிசின் என்ற மருந்து இதனுடைய கிழங்கில் அதிகமாக இருப்பதால் மருத்துவ தேவைக்காக அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் இந்த கிழங்குகளை நம்மிடமிருந்து வாங்குகின்றன. பாம்பு கடி, தேள் கடி, முட்டிவலி, தொழுநோய், வெண்குஷ்டம் இது போன்ற நோய்களுக்கும் இது மருந்தாக பயன்படுகிறது. தலையில் தேய்த்து குளிப்பதற்காக செங்காந்தல் மலரின் தைலமும் தயாரிக்கப்படுகிறது. மேலும் ஒரு முக்கியமான மருத்துவ குணம், பிரசவ வலியை தூண்டக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. நச்சுக்கொடி இறங்காமல் அவதிப்படுகின்றவர்களுக்கு இந்த பச்சை செங்காந்தல் வேர் கிழங்கை அரைத்து அடிவயிறு, உள்ளங்கை, உள்ளங்கால்களில் தடவினால் நச்சுக்கொடி சீக்கிரம் இறங்கிவிடுமாம். நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சூர், பரளியாறு போன்ற பகுதிகளில் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை பூத்து குலுங்கக்கூடிய இந்த காட்டு செங்காந்தல் மலர்களை காண பல சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். முதலில் பச்சை நிறமாக தோன்றக்கூடிய இந்த பூவின் மொக்கு பின் வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் மாறி, பின் மஞ்சளாக மாறி, பிறகு செம்மஞ்சளாக மாறி, பின் சிவப்பாகவும் மாறி, இறுதியாக நீலம் கலந்த சிவப்பாக மாறுகிறது. நுனி நீண்டும் சுருண்டும் இந்த மரத்தின் இலைகள் மற்ற மரம் செடிகளில் பற்றி கொண்டு பிடித்து வளரக்கூடிய கொடி வகையைச் சேர்ந்தது. இந்த செடியின் விதைகள் மற்றும் கிழங்குகளுக்கு நல்ல தேவை இருப்பதால் அரசாங்கம் விவசாயிகளை இந்த செடியை விளைவிப்பதற்காக ஊக்குவித்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் ஒரு அரிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.